இந்த அரசியல் சம்மந்தப்பட்டதுல வந்து எனக்கு தேவையில்லாத பல பிரச்சனைகளும் தொடர்ந்து தேவையில்லாத விமர்சனங்களும் என்னை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கு. நான் என்ன பண்ணாலும் குத்தம் சொல்றாங்க. நான் போறேன், யாரும் கேட்காதீங்க. ஆடியோ வெளியிட்ட இளம் கவுன்சிலர். அனைவருக்கும் வணக்கம். சதீஷ்குமார் பாட்சி பேசுகிறேன். இன்னைக்கு வந்து அதிர்ச்சியில் உறைந்த ஆளுங்கட்சியினர். வேலூர் மாநகராட்சியில் பரபரப்பு. வேலூரைச் சேர்ந்தவர் சதீஷ்குமார். திமுகவை சேர்ந்த இவர் வேலூர் மாநகராட்சியின் 27வது வார்டு கவுன்சிலராக பணியாற்றி வருகிறார். இளம் வயதிலேயே அரசியலில் அதிக ஆர்வத்துடன் செயல்பட்டு வரும் இவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கவுன்சிலராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பிறகு அவர் சார்ந்த தொகுதி பிரச்சனைகளை மாநகராட்சியில் எடுத்து கூறி மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து வந்துள்ளார். இவ்வாறு ஆர்வத்துடன் அரசியலில் மக்கள் பணியாற்றி வந்த இவர் தற்போது திமுகவில் இருந்து விலகுவதாக ஆடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த ஆடியோவில் அரசியலுக்கு வந்ததில் இருந்து தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத விமர்சனங்களும் தன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றன. நான் எதை செய்தாலும் அது தவறு என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இதனால் தேவையில்லாத விரோதமும் உருவாகிறது. எல்லோரும் ஒரு விஷயத்தை கேட்பார்கள், அதையே நான் கொஞ்சம் வேகமாக கேட்பேன். நான் நார்மலாக பேசுவதே அப்படித்தான், ஆனால் நான் கோபப்படுவதாக பலர் நினைக்கிறார்கள். இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அரசியலில் இருந்து ஒதுங்கிக் கொள்ள நினைக்கிறேன் என கூறியிருக்கும் கவுன்சிலர் சதீஷ்குமார் அதே சமயத்தில் வேறு எந்த கட்சியிலும் போய் சேர மாட்டேன் எனவும் கூறியிருக்கிறார். மேலும் அந்த ஆடியோவில் பேசும் அவர், எதிர்காலத்தில் பொறுமையும் அனுபவமும் வந்தால் அரசியலுக்கு வருகிறேன் எனவும், கடைசி வரை பக்குவம் வராவிட்டால் அரசியலுக்கு வரவே மாட்டேன் எனவும், இப்போதைக்கு மக்கள் பிரதிநிதியாக என் வார்டு பணிகளை மட்டுமே கவனிக்க விரும்புகிறேன் என கூறி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். இவ்வாறு பேசியிருக்கும் அந்த ஆடியோவின் இறுதியுள், இந்த முடிவு என்னுடைய சொந்த முடிவு என்றும், இதனை நான் யாருடைய அச்சுறுத்தலின் பேரிலோ அறிவுரையின் பேரிலோ இந்த முடிவை எடுக்கவில்லை எனவும் கூறியிருக்கிறார். இந்த சம்பவம் வேலூர் மாவட்ட அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து இந்த ஆடியோ தற்போது அனைத்து சமூக வலைதளங்களிலும் வேகமாக பரவி வருகிறது. ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பு வேலூர் மாநகராட்சியின் 28வது வார்டு திமுக பெண் கவுன்சிலரான மம்தா குமார் பாஜகவுக்கு ஆதரவாக மாறிவிட்டதாக சர்ச்சை வெடித்தது. இந்த மம்தா குமார் பாஜக வேட்பாளராக களமிறங்க திட்டமிட்டிருக்கும் புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் தரப்பு ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார். அந்த நிகழ்ச்சியில் ஏசி சண்முகத்திற்கு வாக்கு கேட்கும் விதத்தில் தயாராகி இருந்த டி ஷர்ட்டுகளை வெளியிட்டிருந்தார். இந்த சம்பவம் வேலூர் மாநகர திமுகவினருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. இதனால் திமுக தரப்பில் அவரிடம் விளக்கம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர் தரப்பிலிருந்து விளக்கமும் அளிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தற்போது 2024ஆம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே உள்ள நிலையில் அனைத்து கட்சியினரும் தேர்தல் பிரச்சாரங்களை வேகமாக துவங்கியுள்ளனர். இந்நிலையில் திமுகவில் இருந்து வெளியேறுவதாக அறிவித்திருக்கும் கவுன்சிலர் சதீஷ்குமாரின் ஆடியோ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனைவருக்கும் வணக்கம். நான் சதீஷ்குமார் பாட்சி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து தான் ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் போட்டிருப்பேன், அந்த மாதிரி அரசியல்லேருந்து வெளியே வரேன்னு சொல்லிட்டு. இது எதனால் சொல்கிறேன்னா, இந்த அரசியல் சம்மந்தப்பட்டதில் வந்து எனக்கு தேவையில்லாத பல பிரச்சனைகளும் தொடர்ந்து தேவையில்லாத விமர்சனங்களும் என்னை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது நம்ம எது பண்ணாலும் ஏதாச்சும் ஒரு தப்புன்றது பின்புலம் மாதிரி எனக்கு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. ரெண்டாவது, முதல் விஷயமே என்னென்னா, இந்த அரசியல்னால் எனக்கு தேவையில்லாத விரோதங்கள் வருது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, எல்லாரும் ஒரு விஷயத்த கேட்பாங்க, அதையே நான் கொஞ்சம் வேகமாகவும் கொஞ்சம் இதுவாகவும் கேட்பேன்.
இன்னொன்று, நான் பேசுகிறதே வந்து நார்மலாகவே அப்படி தான் பேசுவேன். அதை வந்து நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் கோவமாகவே பேசுகிறேன், கோவமாகவே இருக்கிறேன்னு நினைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மனசில் கருத்தில் கொண்டு நமக்கு இது தேவையில்லை அப்படின்ற மாதிரி வேறு எந்த கட்சியிலையும் போய் சேரவும் போகிறது கிடையாது. இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்ட்டு கொஞ்சம் இதுலேருந்து விலகி இருக்கிறேன். அதே மாதிரி எனக்கு சப்போஸ் எதிர்காலத்தில் எனக்கு அதுக்கேற்ற அரசியல் அனுபவத்தோடு பொறுமையோடு இருந்தேன்னா நான் தொடருவேன். அப்படி இல்லாட்டி எனக்கு அந்த பக்குவம் வராட்டி நான் இதுலேருந்து விலகியே தான் இருப்பேன் கடைசி வரைக்கும்ன்றதை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இதை பற்றி யாரும் என்கிட்ட கேட்கவும் கேட்காதீங்க. நான் இதை பற்றி பேசவும் விரும்பலை. நான் ஒரு வார்டோட ஒரு மக்கள் பிரதிநிதி, அவ்வளோதான். இதை வச்சு நான் தொடர்றேன். மற்றபடி எந்த ஒரு யாரோட இதுவுக்காகவும் நான் இதுலேருந்து வெளியே போகல. என்னோட சொந்த முடிவு. ஏன்னா நான் ரொம்ப நாளாகவே இதை யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கடந்த ஒரு 1.5 வருஷமாகவே நான் இதை யோசிச்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து நம்ம கேட்க இதனால் ஒரு இஷ்யூ ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம கொஞ்சம் இதுலேருந்து எல்லாருக்கிட்டேருந்து தள்ளி இருந்தால் எனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நான் யோசிச்சுட்டு தான் இதுலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். நன்றி. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.